எங்களுடைய மனமார்ந்த நன்றி. போட்டியை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்ச நேரம். எங்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. எங்களின் இந்த முயற்சி ஐவரானோம் முன்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் எம்மழை அப்பின் அன்பின் வந்த அகனமர் காதல் ஐயன் நின்னோடும் எருவரானோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனும் இளையாளுடன் போனான் மெய்யோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுடிலோ ஐயா இவன் வடிவென்பது அழியா. அது மட்டும் எனக்கும் இருந்துச்சு, ஆனா ஏன் எனக்கு தெரியும். அதுதான் சண்டையா சொல்லுவாங்க. இல்லப்பா, வால்மீகிங்கிறவங்க தான் வடமொழியில ஆரம்ப காலத்துல ராமாயணத்தை எழுதினாங்க. ஆனா நம்ம கம்பர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அது நம்ம கலாச்சாரத்துக்கும் மொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. அந்த மாட்டுக்காக உண்மையை உணர்ந்த பெரியவர்கள் மூலனின் மனைவிக்கு ஆறுதல். பாரதி தமிழ் புலவர்களை வரிசைப்படுத்தும் போது கம்பனை முதலாக, தந்தையே, நான் தொடுத்த இந்த மாலையை பெருமாளுக்கு அணிவாயாக. இந்தா. அப்படியே ஆகட்டும். ஆஹா, என்ன ஒரு அழகான மாலை. இந்த அழகான மாலை என் பெருமாளுக்கா? இதை நான் அறிந்த பிறகே அவருக்கு சூட வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. நில், என்ன காரியம் செய்தாய்? பெருமாளுக்கு தொடுத்த மாலையை நீ அணிவதா? தெய்வ குத்தமாயிற்றே, ஏன் இப்படி செய்தாய்? இல்லை தந்தையே, அது எனக்கு பெருமாளின் காரணம் எனக்கு தேவையில்லை. செல்லங்கே. பின்னர் பெரியாழ்வார் ஓய்வெடுக்க சென்றார். அப்போது பெரியாழ்வாரின் கனவில் பெருமாள் தோன்றினார். பெரியாழ்வார், உங்கள் மகள் ஆண்டாள் அணிந்த மாலையே நீர் எனக்கு சாத்த வேண்டும். பெருமாளே, நீரா என் கனவில் வருவது? கோவிந்தா கோவிந்தா, நீ சொல்வதையே நான் செய்கிறேன். ஆண்டாள், இங்கே வா அம்மா. என்ன தந்தையே? இனிமேல் நான் தொடுத்த மாலையை உன் கழுத்தில் பட்ட பிறகே பெருமாளுக்கு அணிய வேண்டும். என்ன சொல்கிறீர் தந்தையே? அன்று நான் மாலையை அணிந்து பெருமாளுக்கு போடும் பொழுது நீர் என்னை கடிந்தீர் அல்லவா? இல்லை அம்மா, பெருமாள் என் கனவில் ஆணையிட்டார், அதனால் தான் சொல்கிறேன். இந்தா. அப்படியா தந்தையே? கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர். சோதிமணி மாடம் தோன்றும் ஊர். நீதியால் நல்ல பத்தர் வாழும் ஊர். நான்மறைகள் ஓதும் ஊர். வில்லிபுத்தூர் வேதகோனூர். திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை பக்தி இலக்கிய கால ஔவையார், குழந்தை இலக்கியம் படைத்த ஔவையார் மற்றும் சிற்றிலக்கிய கால ஔவையார் என வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த 4 ஔவையார் உள்ளனர். இதில் அனைவர் மத்தியில் பிரபலமாக உள்ள ஔவையார் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று முருகன் சோதித்த கதை வரும் ஔவையாரே ஆவார். முதலாவதாக சங்ககால ஔவையார். சங்ககால ஔவையார் அரசர்களுக்கு அறிவுரை வைத்த, அதனால்தான் நான் இந்த பத்திரிகையை தொடங்கியுள்ளேன். அதை அவங்க கையில் கொண்டு போய் கொடுக்கறது என்னுடைய கடமை. நீங்கள் தான் நல்லா படித்தவர், நல்ல வேலையிலும் இருக்கீங்க. இதுக்கு வீடு வீடாக சென்று இந்த செய்தித்தாளை இந்த பத்திரிகையில் ஏன் இளம் தலைமுறையினர் தமிழ் படிக்க வேண்டும் என்பதை பற்றியும் விளக்கியுள்ளேன். ஏன் நான் இந்த செய்தித்தாளையை வாங்க வேண்டும்? சிங்கப்பூரில் ரொம்ப பாதிக்கப்பட்டாரு. இவரோட பெற்றோர்கள் ராமையா பிள்ளை மற்றும் சின்னம்மையர். இவர் பிறந்த 6 மாதத்திலேயே தந்தை இழந்துட்டாரு. ராமலிங்க அடிகளாருக்கு பல பன்முக ஆற்றல்கள் இருந்தன. அவை அருளாசிரியர், இதழாசிரியர், இறையன்பர், உரையாசிரியர், நூலாசிரியர், பதிப்பாசிரியர், சித்த மருத்துவர். அற்புதம் குருவே, அற்புதம். உலக மக்கள் அனைவரும் சமமானவரே என்ற உயர்ந்த கருத்தை நிலைநிறுத்தி விட்டீர்கள். உம்மை புகழ எனக்கு வார்த்தைகளே இல்லை. நன்றி தொல்காப்பியா. சரி, உன்னிடம் நான் சில மூலிகைகளை கொடுத்து அவற்றை லேகியமாக்கி கொண்டு வர சொன்னேனே. மிக்க நன்றி. நல்லது தொல்காப்பியா, உணவு வேலை வந்துவிட்டது. வா, உணவருந்த செல்வோம். இப்போ இந்த பாடலை வச்சு நம்ம யாரை பற்றி பேச போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இவர் ஆட்சிக்கு வரமாட்டார், இவரை அரசால விடாதீர்கள் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டபோது
இவன் பேரு குட்டவன். குட்டவன். அவளால் எப்படி வளர முடியும்? எண்ணெய் வைக்க சொன்னோன்னே அவங்க 2 பேரோட முகத்திலையும் கவலை ரேகைகள் ஓட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, உயர்ந்த சோகத்திலையும் பெரிய கோபத்திலையும் அவள் சொன்ன அந்த சோதிடன் இருக்காரே சோதிடன், அந்த சோதிடன் சொன்ன வார்த்தையை பொய்யாக்க நான் அங்கேருந்து என்னோட தூர விளக்கத்தை மேற்கொண்டேன். அங்கேருந்து என்னோட எப்படி சொல்கிறது, என்னோட உரிமையை விட்டு கொடுத்துட்டு நான் அங்கேருந்து வந்தேன், ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லலாம். குடிமக்கள் காப்பியம் எவ்வாறு படைத்தீர்கள்? ஆமாம், தெய்வங்களையும் அரசர்களையும் இந்த காலத்தில் கதை தலைவர்களாக வைக்கிறார்கள். அதே இடத்தில் நான் ஒரு புதிய யோசனையை கொண்டு வந்தேன். நான் குடிமக்களை படைத்து பார்த்தால் என்ன என்று பார்த்தேன். வெற்றியும் பெற்றேன். செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு பாரதிதாசனின் வாழ்க்கை வரலாறை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். கனக சுப்புரத்தினம். அப்போது புதுச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி செய்தார்கள். ஆகையால் தமிழுக்கு பதிலாக பிரெஞ்சு மொழியை கற்க வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டது. இருந்தாலும் நான் மானசீக குருவாக நினைத்த என் மகாகவி பாரதியாரின் கவிதைகளையும் பாடல்களையும் நன்கு கற்று எனக்கு தமிழ் மீது உள்ள பற்று இன்னும் அதிகரித்தது. விடுங்கள் முனிவரே, என் குடும்பத்தினர் என் பாவங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறிவிட்டார்கள். என் பாவங்களை தீர்க்க வழி ஒன்று கூறுங்கள். நாராயணா என்ற பெயரை உச்சரித்தால் உன் பாவங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும்.